ஹலோ everyone, I'm நவீன். வெல்கம் டு Nanoji. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா டெமோட்டிக் காலனி 2. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எஸ்ங்க, இப்போ தான் வந்துட்டு நான் படம் பார்த்துட்டே வந்தேன். ஸோ நான் வந்துட்டு சரி ஹாரர் படமாக இருக்குமே, சரி நம்ம வந்துட்டு நைட் ஷோ போகலான்னு சொல்லிட்டு தான் நைட் ஷோ வந்துட்டு போயிட்டு வந்தேன். இப்போ லிட்ரலி மணி வந்துட்டு 2 o'clock ஆகுது. ஸோ ஆமாங்க, நான் ஒரு 11:30க்கு ஷோ போயிட்டு வந்தேன். ஸோ படம் வந்துட்டு ஏறக்குறைய 2 மணி நேரம் 30 நிமிஷம் இல்லாட்டி 25 நிமிஷம் கிட்டத்தட்ட அப்படிதான். இப்போ நம்ம இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் வந்து மெயினாக வந்துட்டு லீட் ரோலாக பண்ணியிருக்கிறவங்க வந்துட்டு நம்ம அருள்நிதி. ஸோ இந்த மூவி அவருக்கு ஒரு பெஸ்ட் கம்பேக்காக இருக்கும்னு சொல்லலாங்க. சரிங்களா, மனசு அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டெமோட்டிக் காலனியில் எப்படி பார்த்தீங்களா அவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்துட்டு அது குறைவா இல்லாமல் ஜாஸ்தியாக தான் இருக்கு. அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா மனசை இம்ப்ரூவ் ஆயிருக்காருங்க. அவர் ஆக்டிங்லேயே பார்த்த தெரியுது. ஸோ அதில் ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்கிறவங்க வந்துட்டு பிரியா பவானி சங்கர். ஸோ அவங்கள அடுத்தடுத்த மூவி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய ஆக்டர் கூட வந்துட்டு ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பெஸ்ட் ஃபீமேல் ரோலாக அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹாப்பி டு சி அகெயின். ஸோ இந்த படம் வந்துட்டு கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஹாரர் ஜானர், பட் வந்துட்டு இதை ஹாரரே வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. சரிங்களா, எப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்துட்டு ஒரு டெமோட்டிக் காலனியில் ஒரு அந்த இறந்து போன அந்த கால் அந்த ஒரு இடத்துல வந்துட்டு இறந்து போனவங்க ஒரு பொருளை வந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த பொருளை எடுத்துறவங்க யாருமே வந்துட்டு உயிரோடு இருந்தது இல்லை. சரிங்களா, அந்த கதையில் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ கடைசியில் நம்ம அருள்நிதி கூட வந்துட்டு கடைசியில் இறந்துருப்பாரு. அப்படிதான் கதையை வந்துட்டு முடிச்சிருப்பாங்க. சரிங்களா, அவர் லிட்ரலி அவர் ஆவி தான் வந்துட்டு பார்க்குற மாதிரி முடிச்சிருப்பாங்க கதையை. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சரிங்களா, நல்லா இருக்கும். ஹாரர் ஜானர் நல்லாவே வந்துட்டு ஃபீல் ஆகும். இப்போ இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஹாரர் ஜானர்னு சொல்றதை விட ஒரு பிளாக் மேஜிக் அந்த மாதிரிங்க. சரிங்களா, ஸோ இதில் என்ன ஒரு 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 சர்ப்ரைஸான ஒரு விஷயம்னா, டெமோட்டிக் காலனி 1 வந்துட்டு 2ல வந்துட்டு டூ வந்துட்டு செப்பரேட் கதை கிடையாது, வேற கதை கிடையாது. சரிங்களா, அதே ஆக்டர்ஸ் கொண்டு வேற கதை கிடையாது. லிட்ரலி அந்த கனெக்ட் பண்ண விதம், ஃபர்ஸ்ட் பார்ட்டை இந்த இடத்துல கனெக்ட் பண்ண விதம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. சரிங்களா, இப்போ கதை ஆன்லைன் என்னன்னா, இப்போ பிரியா பவானி சங்கரோட ஹஸ்பண்ட் இப்போ இறந்துருப்பாங்க. அவங்கள வந்துட்டு அவங்களோட ஸ்பிரிட்டை வந்து மறுபடியும் வர வைக்கிறதுக்கு இந்த மாங்கை கூட்டிட்டு லிட்டரலி ஒரு பூஜை மாதிரி ஏதோ ஒன்று ஆரம்பிப்பாங்க. சரிங்களா, அவரோட ஸ்பிரிட்டை வந்துட்டு அந்த ஆவியை வந்துட்டு மறுபடியும் ரீகால் பண்ணுறதுக்கு. சரிங்களா, ஸோ இதில் வந்துட்டு இந்த கதையை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு கதையை வந்துட்டு முன்னுக்கு நகருது. சரிங்களா, அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது அதுக்கப்புறம் தான் அந்த கதையே போகுது. ஸோ இந்த கட்டத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்துட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பார்ட் அதாவது கண்டினியூட்டிவ் இப்போ சீக்வல்னு சொல்கிறோம்ல, எக்ஸாக்டாக அந்த கனெக்ட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சரிங்களா, இப்போ எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு வந்துட்டு அது ஸ்பாய்லர் ஆகிரும். ஸோ நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா, இப்போ நான் ஒன்று சொல்ல போய் நீங்கள் படத்தில் பார்த்து வேற ஒன்று பார்த்துன்னா, அதனால தான் நான் எதுவும் பெருசாக சொல்லுறது கிடையாது. இப்போ நான் சொன்னது கூட உங்களுக்கு வேற மாதிரி வழங்கியிருக்கலாம். சரிங்களா, என்னோட புரிதலுக்கு தான் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ படம் பார்த்தவங்க யாராவது கண்டிப்பாக இருப்பீங்க. யாரும் படம் பார்த்துருந்தீங்கன்னா வந்துட்டு இந்த படத்தை பற்றி உங்கள் ரிவ்யூ என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, இந்த படத்தில் வந்துட்டு அவ்வளோவா ஜம்ப் ஸ்கேர்லாம் கிடையாதுங்க. சரிங்களா, இப்போ ஹாரர் மூவினா ஜம்ப் ஸ்கேர் இருக்கணும், பட் இது ஹாரர் ஜானர்லேயே வந்துட்டு ஒரு சேவனையா இந்த மலையில வந்துட்டு போமோ பாக்குறது, ஸ்பிரிட்டை கூப்பிடுறது நம்ம சொல்லுவாங்களே, லிட்ரலி அந்த மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. சரிங்களா, இப்போ படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே எங்கேயுமே லேகா இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு நகர்த்திட்டு போயிருக்காங்க. சரிங்களா, எங்கேயுமே ஒரு இடத்துல அவ்வளோவா லேக் தெரியாமல் ஒரு டீசெண்டான ஒரு அழகாக வந்துட்டு மூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் வந்துட்டு மியூசிக். நம்ம சாம்சி எஸ் தான் வந்துட்டு மியூசிக் போட்டிருக்காரு. அவரோட மியூசிக் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்குங்க. சரிங்களா, லவ் சாங்காக இருக்கட்டும். ஸோ அவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில்
ஒரு ஸ்கேரி அண்ட் மியூசிக் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு 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 ஒர்க் ஒரு போட்டிருக்காருங்க. சூப்பராக இருந்துச்சுங்க, செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த ஒரு 40 to 60% அந்த மியூசிக், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் வந்துட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி விட்டுச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுனுச்சு ஒவ்வொரு சீனியும். சரிங்களா, ஒவ்வொரு சீனியும் ஒரு ஒரு இப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சீன் வரும், அதே மாதிரி அந்த மியூசிக் அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும், நம்ம எதிரே பார்த்துருக்க மாட்டோம். கொஞ்சம் அந்த ஒரு ஹைப்பை கொஞ்சம் கொடுத்துச்சுங்க நான் பார்க்குறப்போ. ஸோ அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சரிங்களா, இப்போ கண்ணை மூடிட்டு பார்க்குற அளவுக்கு வந்துட்டு படம் அந்த அளவுக்கு வந்துட்டு எப்படி சொல்லுது, பயமாலாம் கிடையாது. இன்னும் ஹாரர் மூவின்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொதப்பாம இருந்தாங்க. அதுதான் முக்கியமா வேணும். ஹாரர் மூவின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு அது அந்த மாதிரி பெருசா கிடையாம பகவன் தோட்டல இல்லைன்னா, இப்போ நீங்க கம்பேர் பண்ண நினைக்காதீங்க. இப்போ காஞ்சனா எடுத்துக்கிங்க, ஸோ சந்திரமுகி எடுத்துக்கிங்க. சந்திரமுகினா ஹாரர்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு மாதிரி சயின்டிஃபிக் அந்த மாதிரி தான் போவோங்க. சரிங்களா, சைக்காலஜி த்ரில்லர் அந்த கதை அப்படிதான் பேஸ் பண்ணுவோம். சந்திரமுகி எடுத்துக்கிட்டீங்கன்னா காஞ்சனா எடுத்துக்கிங்க, காஞ்சனாவில பேய் படம் தான். சரிங்களா, ஹாரர் ஃபிலிம் தான். பட் வந்துட்டு அதில் நிறைய காமெடி சீன்ஸ் இருக்கும். லிட்ரலி ஒரு பேய் படத்தை பிள்ளைங்களுக்கு வரைக்கும் பிடிக்கிற அளவுக்கு எடுத்து வச்சிருப்பாரு நம்ம ராகவா லாரன்ஸ். அவரோட ஜானர் வேற. இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்கமான ஒரு அந்த ஹாரர் ஃபிலிம்க்கான கொஞ்சம் ஜானருக்கான ஒரு ஸ்டாண்டர்டாக ஒன்று பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த படம் வந்துட்டு பார்க்கலாங்க, வேர்த்து. நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த கதை நல்லா இருக்கும். ஒவ்வொரு அந்த காட்சிகள் வர காட்சிகள் ஃப்ரேம்ஸ் வைஸ் வந்துட்டு நல்லா இருக்கும். இன்னொன்று மூணாவது ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டா விஎஃப்எக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியாக வந்துட்டு புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ விஎஃப்எக்ஸ் மாதிரி தெரிஞ்சால் கூட லிட்டரலி ஒரு ரியலிஸ்டிக்காக வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சரிங்க, இப்போ நம்ம பெரிய லெவலில் விஎஃப்எக்ஸு சிஜிஐலாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மீன் பண்ணுறேன்னா, மார்வலே பாருங்க, விஎஃப்எக்ஸ் சிஜி ஒரு வயசானவங்களை டிஏஜிங் பண்ணி ரியல் யங் லுக்கை கொண்டு வர அந்த அளவுக்கு டெக்னாலஜி ஹாலிவுட் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, நம்ம கம்பேர் பண்ண கிடையாது. பட் இது நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்கறதுக்கு அவங்க ஒரு ஒர்க் போட்டிருக்காங்களே, அந்த ஒர்க்குக்காகவே ஒரு ரெஸ்பெக்ட் வருதுங்க. சரிங்களா, அதே பெரிய விஷயம். ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ. படம் வந்துட்டு குறை சொல்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆளுங்களும் கிடையாது. டீசெண்டான ஒரு ஹாரர் மூவி. எங்கேயுமே வந்துட்டு லேக் தெரிஞ்சா கூட, பட் வந்து அந்த அளவுக்கு லேக் இல்லாம பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒரு சீன்ஸும் வந்துட்டு நல்லா புஷ் பண்ணிருக்கு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பார்க்க வைக்குது. சரிங்களா, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நீங்க கம்பேர் பண்ணாம இருந்து பாருங்க, நல்லா இருக்கும். ஒவ்வொரு சீனும் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக தாங்க இருக்கும். சரிங்களா, கம்பேர் பண்ணாதீங்க. டெமோன்டி காலனி 1க்கும் 2க்கும் கம்பேர், பட் பெட்டர் வந்துட்டு டெமோன்டி காலனி 1 வந்துட்டு நீங்க பார்த்துட்டு டெமோன்டி காலனி 2 பாருங்க. அந்த எல்லாம் கேட்ட வராது, பட் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், அதான் சொல்லுவேன். ஸோ யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்தீங்களோ உங்களோட தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டிஸ்லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சைனிங் ஆஃப் யூ, Naveen. So see you next video. Take care. Bye.